முள்ளங்கி உணவா, மருந்தா? உண்மையைப் பார்ப்போம். முள்ளங்கி அல்லது ராடிஷ் என்பது நம் சமையலில் சாதாரணமாகவே பயன்படுத்தப்படும் ஒரு வேர்வகை காய்கறி. ஆனால் உண்மை என்னவென்றால், இது ஒரு உணவாக மட்டுமல்ல, உடலுக்கு மருத்துவ நன்மைகளும் அதிகம் கொண்டிருக்கும் ஒரு நேச்சுரல் ஹெர்பல் ரெமடியாக, இயற்கை மூலிகை மருந்தாகவும் செயல்படுகிறது. முதலில் இதன் தன்மையைப் பார்ப்போம். இது உடலை குளிர்விக்க உதவுகிறது, இயற்கையான டெட்டாக்சியாக செயல்படுகிறது மற்றும் சிறுநீரகங்களை சுத்தம் செய்கிறது. முள்ளங்கியின் 90% நீர்ப்பகுதியாக இருப்பதால் உடலில் உள்ள தீவிர வெப்பத்தை குறைத்து, சிறுநீரை அதிகரித்து, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறது. மேலும் ஜீரணத்தை தூண்டும் தன்மை கொண்டது, அதாவது பசிக்கேட்டுக்கு இது ஒரு எளிய தீர்வாக இருக்கிறது. இதில் உள்ள வைட்டமின் சி, கால்சியம், பாசுபரஸ் போன்றவை எலும்புகளை உறுதியாக வைக்கும். இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு, கொழுப்பை குறைக்கும் தன்மை மற்றும் ஹார்மோன்களை சமநிலையில் வைத்திருக்கும் சக்தி, இவை அனைத்தும் இதன் மருந்து தன்மையின் சான்றுகளே. ஆனால் ஒரு சிக்கல் என்னவென்றால், சிலருக்கு முள்ளங்கி பச்சையாக சாப்பிட்டால் எளிதில் வாயு உருவாகலாம் அல்லது ஜீரண பிரச்சனைகள் தோன்றலாம். குறிப்பாக குளிர்ச்சியான இடங்களில் வாழும் நபர்கள் அதிக அளவில் முள்ளங்கியை சாப்பிடும்போது தண்டவாளம் போல் சளி, இருமல் போன்றவை வரும். ஆனால் அவற்றை சரியாக சமைத்து பயன்படுத்தினால் நன்மை மட்டுமே கிடைக்கும். இதை சாம்பார், பருப்பு குழம்பு, சாலட், பராத்தா, சூப் மற்றும் ஜூஸாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இது வயிறு புற்றுநோயை தடுக்கின்றது, மலச்சிக்கலை தீர்க்கிறது மற்றும் பித்தக்கோளாறு உள்ளவர்கள் முள்ளங்கியை சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். எனவே முள்ளங்கி உணவா, மருந்தா என்ற கேள்விக்கு பதில் இது இரண்டுமே. ஆனால் சீராகவும் நிலைக்கு ஏற்பவும் எடுத்துக்கொண்டால் மட்டுமே நன்மை ஏற்படும். மருந்து போன்று பயன்படுத்தினாலும் நம் உணவில் இடம் பிடிக்கிறது என்பதே இதன் சிறப்புத்தன்மை. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும், மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.